ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐவி கிரியேஷன். நம்ம இன்றைக்கி சேனலில் இலவச தையல் பயிற்சி வகுப்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் டைமாக பேண்டீஸ் எப்படி பேப்பர் கட்டிங் போடுறது அப்படின்னு பார்த்தோம். அதை வந்து கிளாத்தில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துலாம். அதே மாதிரி ஸ்டிச்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம். அதுக்கு நான் ஒரு சிங்கிள் கிளாத் எடுத்து ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் கிளாத் எடுத்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ கீழே மட்டும் ஃபோல்டடாக இருக்கும், மேலே 3 சைடும் வந்து ஓப்பனிங்காக இருக்கும். இப்போ வந்து இப்படி வச்சுக்கோங்க. பேப்பர் கட்டிங் போட்டிருக்கோம்ல, அந்த பேப்பர் வந்து அந்த கிளாத் மேலே வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மார்க் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணுங்கள். இல்லை அது மேலே வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்டிங் உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னா மார்க் பண்ணி கட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லா கட் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி நீங்கள் கட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி மேலே வந்து கரெக்டாக கிளாத் இருக்கான்னு அளவு வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் வந்து குண்டூசி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ஓப்பன் பண்ணி நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து லைட்டாக குழிவாக இருக்கும்ல, ஸோ அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணிட்டேன், பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த கிளாத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை வந்து ஃப்ரண்ட்டு பக்கம் வந்து குழிவாக இருக்குல்ல, அதையும் ஓப்பன் பண்ணி அது மேலே வச்சு நீங்கள் கட் பண்ணுங்கள். சில பேர் வந்து 4 ஃபோல்டு பண்ணி உள்ளே குழிவாக அப்படியே கட் பண்ணி ஓப்பன் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறோன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கொஞ்சம் நல்லாவே புரியும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த குழிவு 2 சைடுமே வந்து கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 2 குழிவையுமே கரெக்டாக வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பேண்டீஸ்க்கு வந்து இது வந்து ஃப்ரண்ட்டு, அது வந்து பேக்கு, 2 சைடு வந்து நல்லா கட் பண்ணியாச்சு. ஓகேயா? ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம பேபி பேண்டீஸ்லாம் வந்து உள்ளே கிளாத் வச்சுருக்க மாட்டாங்க. பட் பெரியவங்களுக்கும் போது உள்ளே கிளாத் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கிளாத்தை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணணும். அதுக்கு நீங்கள் அளவு பேண்டீஸ் எடுத்துக்கோங்க. பார்த்துக்கங்க, உள்ளே கிளாத் வச்சுருக்காங்களா. ஸோ இதே மாதிரி நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு நம்ம அளவு பேண்டீஸ் எடுத்து நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து அந்த சென்ட்ரு கீழே இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃபோல்டடு, அந்த கீழே இருந்து நம்ம எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. ஸோ டேப் வச்சு நீங்கள் அளந்துட்டு அதே அளவு வந்து நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து குறிச்சிக்கோங்க. ஓகேயா? ஸோ மேக்ஸிமம் வந்து காட்டன் கிளாத்தை யூஸ் பண்ணுங்கள். காட்டன் கிளாத்தை நல்லா ஸ்டிச்சிங் பண்ண முடியும். அதுக்காக நான் காட்டன் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பார்த்துக்கோங்க. அந்த மேலே இருந்து நம்ம கிளாத் எங்கே வந்து அடிச்சிருக்காங்களோ அங்கேருந்து கீழே ஃபோல்டர் இருக்குல்ல, அங்கே வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கங்க. 4 இன்ச் இருக்குது. ஸோ 4 இன்ச் காமிக்க பாருங்கள். இதே மாதிரி 4 இன்ச் நீங்கள் அளவு வச்சுக்கோங்க. இது நம்ம கிளாத்தில் எப்படி வைக்கணும் அப்படின்னா, சென்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோடு தெரியுதுல்ல, சென்ட்ரு. ஸோ அந்த சென்டரில் வந்து மேலே வந்து 4 இன்ச் வச்சுக்கோங்க. பார்த்துங்க. ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு பக்கத்து மேலே வச்சுட்டு சென்டரில் வந்து 4 இன்ச் வச்சு நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மறுபடியும் பார்த்துக்கோங்க எப்படி நான் அளவு வச்சுருக்கேன்னு. ஸோ அளவு பேண்டீஸில் வந்து நான் அந்த கிளாத் எங்கே ஸ்டிச் பண்ணியிருக்காங்களோ அந்த அளவு வச்சு நான் மார்க் பண்ணுறேன். ஸோ 4 இன்ச் வருது. ஸோ இங்கே நான் வந்து 4 இன்ச் வச்சுக்கிறேன். ஓகேயா? ஸோ 4 இன்ச்சு நீங்களும் இது மாதிரி வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேக் சைடு வச்சுருக்காங்கல்ல, ஸோ பேக் சைடு திருப்பி எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 2 இன்ச் இருக்கும். 2 இன்ச் இல்லைனா 1.5 இன்ச் இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் 1.5 இன்ச் இல்லைனா 2 இன்ச் வந்து நீங்கள் குறிச்சிக்கோங்க. ஸோ பேண்டீஸ் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்டிச் பண்ணி யாரும் யூஸ் பண்ண போகிறதுக்கு இல்லை. யூஸ் பண்ணுறாங்க. பட் வந்து இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். பேசிக் வந்து பிகினஸாக இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி வந்து பேண்டீஸ் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி கற்றுக்குங்க. ஸ்டிச்சிங்க்காக தான். ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு ஃப்ளூவெண்ட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நான் வந்து மார்க் பண்ணியாச்சு. ஸோ மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண கிளாத்து, பிட்டு கிளாத் இருந்தால் அதை நீங்கள் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வேறு கிளாத் எடுத்து நீங்கள் அது மேலே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். ஓகேயா? நான் அந்த பிட்டு கிளாத்தை காமிச்சிருக்கேன். பட் நான் அது எனக்கு பத்தலை, அதனால் நான் வேறு கிளாத் எடுத்து தான் ஸ்டிச் பண்ணுவேன். உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போது நான். ஸோ இப்போ எவ்வளோ தான் மார்க் பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு. இதில் வேலை முடிஞ்சு நம்ம ஸ்டிச்சிங் பண்ணுற வேலை தான் இப்போது நமக்கு. இப்போ கிளாத் எடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கிளாத் எடுத்துக்கோங்க. அந்த 2 அளவு எப்படி வச்சுருக்கேன் பார்த்துங்க. மேலேயும் கீழேயும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்டிச் பண்ணுறீங்க. ஓகேயா? ஸோ கிளாத்தை நீங்கள் எப்படி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லிடுறேன். ஸோ நல்ல பக்கத்தை உள்ளே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணி இப்படி திருப்பணும். சரியா? ஸோ இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சா? நல்ல பக்கத்தை உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணி திருப்பிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 2 சைடுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணிடணும். அதே மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். பேக் ஸ்டிச் போட்டு முடிங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்குது, உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் ப்ராப்ளம் ஏதாவது தெரியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறு வீடியோ நான் போடனாலும் போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேயா? ஸோ பார்த்துக்குங்க. இந்த கிளாத்து தான் வந்து நம்ம உள்ளே வச்சுருக்கோம். ஓகேயா? ஸோ அவ்வளோதான். உள்ளே கிளாத் வைக்கிற வேலை முடிஞ்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சைடு 2 சைடும் என்ன பண்ணணும் அப்படின்னா மடித்து அடிக்கணும். எப்படி மடித்து அடிக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ பார்த்துக்கோங்க.
1/2 இன்ச் விட்டு நீங்கள் என்ன பண்ணுறோன்னா டபுள் ஃபோல்டு பண்ணி மடித்து அடிக்கணும். இப்போ கிளாத்தை விரிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா 1/2 இன்ச்சு இந்த சைடு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எங்கேக்குள்ள மடித்து அடிக்கிறோங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேலே வந்து ஜாயின் பண்ணுற இடம் இது மடித்து அடிச்சுட்டு மேலே நீங்கள் என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணிடணும் ரெண்டையும் ஒன்றா வச்சு. ஸோ அதே மாதிரி இங்கிட்டு மார்க் பண்ணி நீங்கள் வந்து மடித்து அடிச்சிடுங்க. ஸோ அப்படி மார்க் பண்ணிவிட்டு டபுள் ஃபோல்டு பண்ணி மடித்து அடிக்கணும். ஸோ மார்க் பண்ணியாச்சு. இப்போ டபுள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து 1 இன்ச் வந்து டபுள் ஃபோல்டு பண்ணுவாங்க. நான் 1/2 இன்ச் வந்து டபுள் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஸோ டபுள் ஃபோல்டு பண்ணி மடித்து ஃபுல்லாக நீங்கள் கிளியராக அடிச்சிடலாம். இந்த பக்கமும் அடிச்சிடணும், அதே மாதிரி அந்த பக்கம் அடிச்சிடணும். இந்த பக்கம் அடித்ததை நான் காமிச்சிருப்பேன், அந்த பக்கத்தை நீங்கள் வந்து அடிச்சிடுங்க. ஓகேயா? ஸோ பாருங்கள் எப்படி அடிக்கிறதுன்னு. அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து ஸ்டார்டிங் போடும்போதும் ஃபினிஷிங்கில் முடிக்கும் போதும் பேக் ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி பேக் ஸ்டிச் போட்டு தான் முடிக்கணும். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம வந்து 2 சைடுமே என்ன பண்ணியாச்சு, ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணி 2 பக்கமே நான் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ அந்த சைடு ஜாயிண்ட் பண்ணிடுங்க. ஓகேயா? லைட்டாக கட் பண்ணிவிட்டு நான் சைடு ஜாயின் பண்ண சொன்னேன்ல, ஸோ அந்த இடத்துல சைடு வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ சைடும் ஜாயின் பண்ணியாச்சு. நம்ம வந்து மடித்து அடித்தாச்சு. இப்போ வந்து எப்படி நம்ம வந்து எலாஸ்டிக் வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகேயா? ஸோ சில பேர் வந்து எலாஸ்டிக் வந்து மடித்து அடிச்சுட்டு உள்ளே வந்து நம்ம நாடாக கோர்ப்போம்ல, அது மாதிரி வந்து எலாஸ்டிக் வச்சா கூட ஓகே தான். ஸோ நான் அது மாதிரி தான் இதில் வைக்க போகிறேன். அடுத்ததில் வந்து நம்ம வேறு மாதிரி இன்னும் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் பார்த்துடலாம். ஸோ எலாஸ்டிக் எப்படி அளவெடுக்குதுன்னு பார்த்துக்குங்க. ஸோ நீங்கள் பேண்டீஸில் வந்து இடுப்போட அகலம் எவ்வளோ இருக்கோ அதை வந்து டபுள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. ஃபஸ்ட்டு வந்து அளந்துக்குங்க. உங்கள் எலாஸ்டிக்கை வச்சு அளந்துக்குங்க எவ்வளோ இருக்குதுன்னு. அளந்துட்டு அதை அப்படியே டபுள் ஃபோல்டு பண்ணி கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். அதான் வந்து அந்த இடுப்போட அகலம். ஓகேயா? நான் வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. 2 தான் ஃபோல்டு பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இதான் வந்து இடுப்போட அகலம். இந்த அளவு வச்சு தான் நம்ம எலாஸ்டிக் வந்து வைக்க போகிறோம். இப்படி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இல்லாமல் நார்மலாக இருக்கும். ஸோ 2 இது எடுத்துருக்கேன் நான் அதில். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா எலாஸ்டிக்கு வந்து மேலே வந்து 1 இன்ச் கொடுத்துருக்கோம்ல, ஸோ அந்த 1 இன்ச்சை வந்து நம்ம அடிச்சிடுறோம். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வந்து நாடா எப்படி கொடுப்போம் அதே மாதிரி நம்ம எலாஸ்டிக் வந்து கொடுது. சிம்பிள் மெத்தட்னால இதை காமிக்கிறேன். இதில் வேறு மெத்தட் நம்ம அடுத்ததில் பார்த்துக்கலாம். இப்போ எலாஸ்டிக் அளவு வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா மடித்து அடிக்கிறோம். 1 இன்ச்சுக்கு வந்து நல்லா மடித்து அடிச்சிடறோம். பார்த்துக்கங்க நான் எப்படி மடித்து அடிக்கிறேன்னு. இதே மாதிரி ஃபுல்லாக அந்த இடுப்பு அகலத்தை ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும், சுற்றி மடித்து அடிச்சிடணும். பட் இது யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கும்போது இது வந்து காட்டன் கிளாத், நம்ம வந்து சிங்கிள் கிளாத் தான் கொடுத்துருக்கோம். ஸோ இதை யூஸ் பண்ணவே முடியாது நம்மளால். புரியுதா? ஸோ ஃபுல்லாக என்ன பண்ணுறோம், சுற்றி நம்ம என்ன பண்ணுறோம், மடித்து அடிச்சிடுறோம். நீங்களும் இதே மாதிரி கரெக்டாக சுற்றி மடித்து அடிச்சிருங்க. அடிச்சுட்டு கொஞ்சம் கேப்பு விட்டுருங்க. கேப்பு விட்டு அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து இன்ஸ்கர்ட்டுக்கு எப்படி நாடா கொடுப்போமோ அதே மாதிரி நீங்கள் வந்து எலாஸ்டிக் வச்சு நாடா கொடுத்துடணும். ஸோ ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு 1 இன்ச்சு வந்து அந்த இடுப்பு அகலம் ஃபுல்லாக வந்து மடித்து 1 ஃபோல்டு பண்ணி மடித்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஸ்டிச் பண்ணிடுறோம். ஸ்டிச் பண்ணிட்டு கொஞ்சம் கேப் விட்ருங்க. ஸோ அந்த கேப்புக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்ஸ்கர்ட்டுக்கு எப்படி நாடா வந்து கோர்க்குறோம் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பின்னு வச்சு அந்த எலாஸ்டிக்கை வந்து உள்ளே நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ பார்த்துக்கங்க எப்படி கொடுக்குறீங்க. இதே மாதிரி இது சிம்பிள் ஐடியா தான். ஸோ அதனால் இதை பார்த்துக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம வேறு ஏதாவது மெத்தட் இருந்தால் வேறு கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி கோர்த்து நீங்கள் என்ன பண்ணால் ஃபுல்லாக நீங்கள் கோர்த்து வச்சுருங்க. ஸோ கோர்த்துட்டு அந்த எண்டு இருக்கும்ல, எண்டில் வந்து லைட்டாக ஸ்டிச்சிங் போட்டு அந்த இடத்த வந்து லைட்டாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும். அவ்வளோதான். இதோட வந்து அந்த பேண்டீஸ் வந்து ஸ்டிச் பண்ணுற வேலை வந்து முடிஞ்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி போடுறேன்னு பார்த்துக்குங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் போட்டு எலாஸ்டிக் வச்சு நீங்கள் முடிச்சிடுங்க. ஃபுல்லாக நீங்கள் எலாஸ்டிக் வச்சு இடுப்பகலம் ஃபுல்லாக எலாஸ்டிக் வச்சு ஃபுல்லாக கோர்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகேயா? பார்த்துக்கணும் எப்படி போடுறேன்னு. நம்ம எப்படி பாவாடை நாடா போடுறோமோ அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் உள்ளே ஸ்டிச் பண்ணுறது அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். எலாஸ்டிக்கை உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணுவாங்க. அதை வந்து நம்ம பேபி ட்ரௌசர் தப்போம்ல, அதில் வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம உள்ள எலாஸ்டிக் உள்ளே வந்து அட்டாச் ஆகிற வரைக்கும் நல்லா இழுத்து விட்ருங்க. ஸோ அப்போ தான் வந்து இன்னர் கொஞ்சம் நல்லா இடுப்பாகலும் நல்லா தெளிவாக தெரியும் நமக்கு. ஸோ பார்த்துக்குங்க. அதை கட் பண்ணிவிட்டு அந்த எண்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்டிச் பண்ணிடுறேன். ஓகேயா? ஸோ அந்த எண்டை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸ்டிச் பண்ணிடணும். நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அதே மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்ம பேண்ட்டி ஸ்டிச் பண்ணுறது முடிஞ்சு. ஸோ இதில் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் பேண்டீஸு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.